ஓபிஎஸ் முடக்குவன்னு சொல்லிட்டு கேஸ் போடுன்னு சொல்லிட்டு எதுங்க ஏழு ஜென்மத்தால் நடக்காத காரியம் அது. என் பேர்ல எவ்வளவு பேர் இல்லையா? மனோ பேர்ல எவ்வளவு பேர் இல்லையா? இவர் பேர்ல இல்லையா? ராஜ் பேர்ல இல்லையா? மூர்த்தி பேர்ல இல்லையா? வெங்கடசிவா பேர்ல இல்லையா? எல்லாரும் தாக்கல் போடுறது ரெடியா இருக்காங்க. ஏன்பா எங்களை பார்த்து பயம்பா. அதாவது தூங்கும் போதும் பார்த்தா அண்ணா திமுக கிளி, எழுந்தும் போதும் பார்த்தா அண்ணா திமுக கிளி. இந்த கிளி தான் வந்து பல பேர் தூங்க விடாம பண்ணிட்டு இருக்கு. அதனால இது அவங்க பேர்ல அவங்க போடுறாங்க. இதுக்கே எங்களுக்கு சம்பந்தப்பட்டிருக்கு, எங்களுக்கு அது சம்பந்தம் இல்லை. அதனால இப்போ கதிரவன் உங்க பேரு ஒரே பேர் தான் வச்சிருக்கீங்க இந்தியாவிலேயே? இல்ல தமிழ்நாட்டில் ஒரே பேர் தான் வச்சிருக்கீங்களா நீங்க? அதே இடத்துல வேணுமே வேட்பாளருக்கு அவர் எதுக்காக அங்க வந்துட்டாரு கூட தெரியல, தெரியல யாரோ அது கதிரவன் நீங்க வந்து விசாரணை பண்ணீங்களா? அத சும்மா அவங்க நாமினேஷன் வெயிட் பண்ணா உடனே யாரும். அதனால நாமினேஷன் வந்து ஏத்துக்கிறாங்களா இல்லையா, அதனால எலெக்ஷன் கமிஷனுடைய வியூ அது. அதனால அதுக்குள்ள நம்ம போக விரும்பல. அதனால அவங்க நாமினேஷன் பண்றது ஒரு அடிப்படை உரிமை. அந்த வகையில் போயிருக்காங்க. கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றல வாக்கு கேட்க சென்ற தமிழ்ச்சி தங்கப்பாண்டியனுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க பட்டினப்பாக்கத்துல. அதாவது திருவல்லிக்கேணியில இப்ப வந்து சென்னை ஃபுல்லாவும் இந்த நிலைமை தான். சென்னை முழுவதும் வேட்பாளர்கள் வந்து சுதந்திரமா வாக்கு சேகரிக்க முடியாது. திருவல்லிக்கேணிக்கு நேற்று தான் முதல்ல போய் வாக்கு கேட்டாங்க. அதாவது திருவல்லிக்கேணி, அதாவது தென் சென்னை பகுதிக்கு உட்பட்ட திருவல்லிக்கேணினா அதுல பகுதி வந்து தென் சென்னை வரும். அந்த பகுதியில் போய் வாக்கு கேட்கும்போது நீங்க பாருங்க, தென் சென்னையில மட்டும் இல்ல, வட சென்னையிலும் சரி மத்திய சென்னையிலும் சரி எங்குமே வந்து திமுக வேட்பாளர்கள் வாக்கு கேட்க முடியாத அளவுக்கும் மக்களை சந்திக்க முடியாத நிலைமைக்கும் இவர்கள் செல்லுகின்ற இடமெல்லாம் மக்கள் எதிர்ப்பை காட்டுகின்ற வகையில் தான் இன்றைக்கு கள நிலவரம் இருக்கின்றது. எனவே அவங்க சுதந்திரம் வாக்கு முடியாது. இப்ப நீங்க காலைல சொல்றாங்க தென்சென்னையில அவங்க என்ன பண்ணாரா, அவருடைய வீட்டுக்காரர் என்ன பண்ணி கணவர் எல்லாம் போன் பண்ணி பகுதி மாடு சேல் போட்டு எந்த இடத்துல பிரச்சனை இல்லாம இருக்கும் அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு சொன்னாங்க எல்லா இடத்துல தாங்க பிரச்சனை, எல்லா இடத்துலயும் பிரச்சனை அப்படின்னாங்களாம். அப்ப பிரச்சனை இல்லாத இடமே இல்லையா? பிரச்சனை இல்லாத இடம் இல்ல. அப்ப சும்மா வேணா ஒரு நாளைக்கு அப்படி போயிட்டு தலையை காமிச்சிட்டு மீடியால போட்டுருவோம் அப்படிதான் சொல்லியிருக்காங்க. அதனால வட சென்னையிலையும் இந்த நாடாளுமன்ற உறுப்பினராக உள்ள திரு கலாநிதி அவரும் பார்த்தா 5 வருஷம் யாரும் பார்க்கல. அதாவது ஒரு விஷயம், நாட்டுக்கு என்ன செஞ்சோம் அதை சொல்லிட்டு போங்க, புரியுதுங்களா? அதை விட்டுட்டு பாத்தீங்கன்னா ஒரு தேவையில்லாத விஷயங்கள் இதெல்லாம் சொல்லி மக்களை திசை திருப்பினாங்க. மக்கள் வந்து திசை திருப்ப மாட்டாங்க. இன்னைக்கு நாட்டு மக்கள் பாத்தீங்கன்னா இன்னைக்கு பால் இன்னைக்கு தட்டுப்பாடா இருக்கு. இன்னைக்கு பல பகுதிகள் இன்னைக்கு பால் தட்டுப்பாடு. அது யாருமே நீங்க கேட்கல, நானே சொல்றேன். நான் பால் தட்டுப்பாடா இருக்கு. இன்னைக்கு இப்படியாத ஆட்சியில பிரைவேட் பால் அதிக விலை கொடுத்து இன்னைக்கு காலையில வாங்கியிருக்காங்க. நீங்க அந்த மாதிரி நாட்டில் அப்படி இருக்கும்போது அதெல்லாம் கவனிக்கிறதுக்கு வக்கில்ல. சும்மா வந்து ஏதோ ஒரு படத்தை தூக்கி தெரிஞ்சா அதெல்லாம் மக்கள் நம்ப தயாரா இல்ல. இதுங்க நாங்க வந்து இப்போ வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு நம்ம கட்சியின் சார்பில் போய் ரெப்ரசன்ட் பண்ணோம். ரெப்ரசன்ட் பண்ணும் போது என்ன சொன்னோம்னா, நீங்க பெரு முதலாளிகள்லாம் விட்டுறீங்க, கடத்தல் பண்றவங்க விட்டுறீங்க, பண பதுக்கி விட்டுறீங்க, சாதாரண வியாபாரி இருக்காங்க பத்தியா அவங்கள போயிட்டு நீங்க போய் சித்திரவதை பண்றதுல எந்த விதத்துல நியாயம் இல்லை. அதனால தயவு செய்து ஒரு வியாபாரிகள் மத்தியில ஒரு கூட்டத்தை போடுங்க. கூட்டத்தை போட்டுட்டு நீங்க என்ன 24 ஹவர்ஸ்ல வந்து பார்த்தா செக் பண்ணி தரனா, ஒரு அவசரத்துக்கு போய் ஒரு ஆம்புலன்ஸ் ஒரு ஹாஸ்பிட்டல் போய் பில் கட்ட வேண்டியது இருக்கும். பில் வந்து 75,000 ரூபாய். அப்படி இருக்கும்போது 75,000 ரூபாய் வந்து அவங்க எடுத்துன்னு போனதுனால அந்த நேரத்தில் நீங்க புடிங்கி வச்சுக்கிட்டு அதை வந்து என்ன பண்ணீங்க, நீங்க கணக்கு காட்டு 24 மணி நேரத்துக்கு பிறகு தருவீங்கன்னு சொன்னா அந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து உயிருக்கு துடிச்சிட்டு இருக்காங்க. அங்க போய் பில் கட்டினாதான் எல்லாமே நடக்கும் வேலை. அப்படி இருக்கு பாதிப்பு வருமா வராதா? அதனால அந்த மாதிரி வந்து ஒரு ஜெனுவினிட்டி இல்லையா? நீங்க வந்து வியாபாரிகள்
அதே போன்ற அவசர தேவைக்கு இந்த மாதிரி போறவங்களை எந்த விதத்துல நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சித்திரவதை பண்ணக்கூடாது, பறிமுதல் செய்யக்கூடாது. அப்படியே வந்து பாத்தீங்கன்னா வந்து உடனடியா வந்து அவங்க வந்து பார்த்தா எவிடன்ஸ் கொடுத்தா ஒரு 1 ஹவர்ல இல்ல ஒரு ½ ஹவர்ல நீங்க விட்டுடணும். நீங்க பணத்தை எடுத்து வச்சுட்டு நீங்க 24 மணி நேரம் கழிச்சு நீங்க வாங்கன்னு சொன்னா அதுல எந்த வித அர்த்தமும் கிடையாது. ஓகே.